அக்கௌண்டன்சியில் ஃபஸ்ட் சாப்டர் 5th சம் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பார்த்துக்கலாம். ஃப்ரம் தி ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் கேல்குலேட் தி மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 3rd சம்மும் 4th சம்மும் இதே மாதிரி தான் போட்டிருப்போம். இப்போ பார்க்கலாம். கேபிட்டல் as on 1st April 2018 வந்துட்டு 40,000, கேபிட்டல் as on 31st March 2019 50,000, அடிஷ்னல் கேபிட்டல் 7,000, ப்ராஃபிட் வந்துட்டு 8,000. ட்ராயிங்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு தரல. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ட்ராயிங்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ட்ராயிங் தான் தரல. இது வந்துட்டு நம்ம 3rd சம்மும் 4th சம் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் சம் போட்டுடலாம். 5th சம் பார்த்துடலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார் தி இயர்னு போட்டுட்டு பர்டிகுலர் அமௌண்ட் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து கொஷினில் வந்துட்டு ட்ராயிங் தான் தரல. அப்போ நம்ம ட்ராயிங் கண்டுபிடிக்கணுமா? இப்போ நம்ம வந்துட்டு க்ளோசிங் கேபிட்டல் 50,000 கொடுத்துருந்தாங்க, அடிஷ்னல் கேபிட்டல் 7,000, ஓப்பனிங் கேபிட்டல் 40,000, ப்ராஃபிட்னு கொடுத்து 8,000 கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ரிவேஸ்லேருந்து இப்போ ட்ராயிங்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ 8,000 4,000 நான் என்ன சொல்லியிருக்கேன், ரிவேஸ் போகும்போது லெஸ் எல்லாமே ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் எல்லாமே மைனஸ் ஆயிரும். இப்போ வந்துட்டு 8,000 40,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 48,000 வருமா? இப்போ 48,000 7,000 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 55,000 வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு 55,000 50,000 லெஸ் பண்ணணும். ஏன்னா ஆடாக இருக்கிறது லெஸ் பண்ணணும்ல. ஸோ 50,000ல் 55,000 போச்சு அப்படின்னா நம்மளுக்கு 5,000 வந்துருச்சு. நம்மளுக்கு ட்ராயிங்க்கு கண்டுபிடிச்சாச்சு. 6th சம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் படிச்சுக்கலாம். ஃபாலோயிங் ஆர் தி பேலன்ஸ் இன் தி புக் ஆஃப் தாமஸ் as on 31st March 2019 கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் எ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் as on 31st March 2019 அண்ட் கால்குலேட் கேபிட்டல் as at தி டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த சம்மில் என்ன போட போகிறோம் அப்படின்னா அசெட் அண்ட் லயபிலிட்டி. இப்போ அசெட் சைடு என்னென்ன வருதுன்னு பார்த்துடலாம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு சன்ட்ரி கிரெடிட்டர் வந்திருக்கு. சன்ட்ரி கிரெடிட்டர்னால் நம்மளுக்கு லயபிலிட்டி சைடு போகிறோம் 6 lakh. ஃபர்னிச்சர் வந்துட்டு நம்மளுக்கு அசெட் சைடு 80,000 கொடுத்துருக்காங்க. லேண்ட் அண்ட் பில்டிங் அசெட் சைடு 3 lakh. சன்ட்ரி டெப்டார் அசெட் சைடு 3,20,000. பில்ஸ் பேயபிள் நம்மளுக்கு லயபிலிட்டி சைடு அப்போது 1,20,000. ஆஸ் கேஷ் அட் அண்ட் வந்துட்டு நம்மளுக்கு அசெட் சைடு 20,000. பில்ஸ் ரிசீவபிள் வந்துட்டு 60,000 நம்மளுக்கு அசெட் சைடு. ஸ்டாக்கும் அசெட் சைடு தான் 2,20,000. நம்ம சம் போட்டுடலாம். இது சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லயபிலிட்டி அசெட்டுன்னு போட்டுக்கோங்க. லயபிலிட்டி சைடு என்னென்ன வருமோ அசெட் சைடு என்னென்ன வரும் நம்ம பார்த்துட்டோம். அதை நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு சன்ட்ரி கிரெடிட்டார் வந்துட்டு 6 lakh கொடுத்துருந்தாங்க. பில்ஸ் பேயபிள் 1,20,000 கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு ஃபர்னிச்சர் வந்துட்டு 80,000. லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து 3 lakh. சன்ட்ரி டெப்டார் 3,20,000. கேஷ் இன் ஹேண்ட் வந்துட்டு 20,000. பில்ஸ் ரிசீவபிள் 60,000. ஸ்டாக் வந்துட்டு 2,20,000 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இந்த சைடு தான் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த சைடு எல்லாமே ஃபுல்லாக ஆட் பண்ணி இந்த சைடு போடுறோம். 2 சைடுமே. ஏன்னா அமௌண்ட் எந்த சைடு ஜாஸ்தியாக இருக்கோ அதை தான் நம்ம 2 சைடும் போடுவோம். இப்போ இந்த சைடு சேர்க்கும் போது நம்மளுக்கு 10 lakh கிடச்சிருக்கு. 2 சைடும் போட்டுக்கிறோம். இந்த 10 lakh கூட இந்த சைடு கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த அமௌண்ட்டை நம்ம 10 lakh கூட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2,80,000 கிடச்சிரும்.